وتعالى ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن صدق الله المولانا العظيم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்தார்கள். நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களிலே நபிகள் பெருமானாருடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மக்காவிலே இருந்த எளிமையான மனிதர்கள். யாசர் ரதியல்லாஹ், சுமையா ரதியல்லாவின் வரலாற்றை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுபோல மிகவும் எளிமையான மனிதர்கள் ஏற்றார்கள், அடிமைகளான மனிதர்கள் ஏற்றார்கள். பிலால் ரதியல்லாவை போன்றவர்கள், பெண்கள் ஏற்றார்கள். நபி பெருமானாரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் தரப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் எல்லாம் அறிந்திருக்கின்ற பிரபல்யமான வரலாறு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தை அபூஜஹல் கொன்று அழித்தது. அம்பு எய்து ஒரு குடும்பத்தை அவர் அழித்தொழிக்கிறார். ஒட்டகத்தின் காலிலே இவர்களுடைய காலை பிணைத்து எதிரும் புதிருமாக ஓட்டிய போது அந்த உடல் 2 கூறாக அது பிளந்து போகிறது. மக்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள். யார் தாக்கப்படுகிறார்கள் என்றால், பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் இப்படி தாக்கப்படுகிறார்கள்னா, இங்கே யாராவது இப்படி இஸ்லாத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படித்தான் நாங்கள் தண்டிப்போம் அப்படின்ற அளவுக்கு இந்த செய்தி இருந்தது. நபி பெருமானாரிடத்தில் அந்த தோழர்களெல்லாம் வந்து கேட்டபோது, அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்றபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு முன்பு இப்படித்தான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு புறப்பட்டவர்கள் இப்படித்தான் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இரும்பு சீப்புகளில் சீவப்பட்டவர்கள் உண்டு, 2 கூறாக வெட்டப்பட்டவர்களும் உண்டு என்றெல்லாம் நபிகள் பெருமானார் சொல்லி, ஈமானுக்கு சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். மிக குறைவான எண்ணிக்கை, குர்ஆனை சத்தமாக ஓத முடியவில்லை, அங்கு தாக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற போது ஒட்டகத்தின் குடல், ஆட்டுக்குடல் தெரியும், ஏதோ ஒரு 2 கிலோ 3.5 கிலோ இருக்கும். ஒட்டக கூட ரொம்ப பெருசு இல்லையா, 10 கிலோவுக்கு மேலே தாண்டி இருக்கும். 10 கிலோ எடையுள்ள ஒரு ஒட்டக குடலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கும்போது கழுத்தில் போட்டு போயிட்டாங்க, தலை தூக்க முடியல. இப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரம். இப்போ என்ன செய்கிறது? இஸ்லாத்தை எங்கே வச்சு போதிக்கிறது? ரசூலுல்லாஹ் கேட்கும்போது ஒரு 15 வயசு வாலிபர் அர்க்கம், இன்றைக்கும் அது தாருல் அர்க்கம் என்று போற்றப்படுகிறது. அவர் எந்திரிச்சு சொன்னார், இஸ்லாத்தில் புதுசாக வர்றவங்க ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இஸ்லாமிய போதனைகள் செய்வதற்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கிற, கண்களில் படாத மாதிரி இருக்கிற ஒரு வீடு, என் வீடு அது என் தந்தை மூலம் எனக்கு வாரிசாக கிடைச்சிருக்கு, என் பேரில் உள்ள அந்த வீடு, நான் அந்த வீட்டுக்கு உங்களை அழைக்கிறேன், அந்த வீட்டில் நீங்கள் இருந்து இந்த பிரச்சாரத்தை போதனைகளை தொடங்குங்கள் என்று ஒரு வாலிபர் தான் முன் வந்தார். நாம் இங்கே கவனிக்க வேண்டும், ரசூலுல்லாவுடைய முதலாவது பள்ளிக்கூடம் எது என்று கேட்டால், ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய முதலாவது கல்வி ஸ்தாபனத்தின் அடித்தளம் எதுன்னா தாருல் அர்க்கம். இன்னைக்கு தாருல் அர்க்கம்ன்ற பேரில் பல ஸ்கூல்கள்லாம் கூட இருக்கிறது. அந்த ஞாபகார்த்தமாக என்னைக்கும் கூட அது ஒரு கல்வி கேந்திரமாகத்தான் மக்காவிலே அந்த இடம் போற்றப்படுகிறது. தாருல் அர்க்கம் நபிகள் பெருமானார் சேருகிறார்கள், அங்கே தான் இருப்பாங்க. இஸ்லாத்துக்குள்ளே வர்றவங்க மறைந்தும் அப்படியே வந்து ரசூலுல்லாட்ட சேர்ந்துக்குருவாங்க. அந்த வீட்டில் வச்சு தான் ரசூலுல்லாஹ் போதிப்பார்கள். இப்படி சன்னமாய் இஸ்லாம் பரவத் தொடங்குகிறது. 40வது நபராக உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு துவா செய்தார்கள், யா அல்லாஹ், ஹிஷாம் பின் அம்ர் என்கின்ற அந்த அபூஜஹல் இவருக்கோ அல்லது உமர் பின் ஹத்தாபுக்கோ ஈமானை கொடுன்னு துவா செய்தார்கள். அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்குள்ளே ஏற்ற உடனே சொன்னார்கள்,
ஒரு சத்தியத்திலே நாம் இருக்கிறோம், ஏன் மறைந்தும் ஒளிந்தும் நாம் இருக்க வேண்டும்? மக்களுக்கு மத்தியில் பப்ளிக்காக வந்து இதை பிரச்சாரத்தை தொடங்கக்கூடாதா, இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். 40 பேர், ஒரு அணிக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு தலைவர், இன்னொரு அணிக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தலைவர், 20 பேர் கொண்ட ஒரு குரூப் ஊரை சுற்றி வருகிறார்கள். என்ன அர்த்தம்னா, நாங்கள் ஸ்டெடி ஆகிட்டோம்னு அர்த்தம். அதுக்கு 40 பேர் இங்கே இருக்கோன்னு சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு கஸ்து மாதிரி நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஒரு வளம் வந்தார்கள். சில நேரங்களில் மீளாது ஊர்வலங்களை நாம் வருகிற போது கூட அது இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கு செய்யப்படுகிறதா என்று கேட்பது உண்டு. பல நேரங்களிலே போராட்ட களங்களில் ஊர்வலம் போகிறோம் அல்லவா, அதுபோல் மக்காவை சுற்றி 40 பேர் நடந்து வந்தாங்க. ஏதோ 1-2 பேர் இருக்கிறோம், ஏதோ எளிமையானவர் 4 பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. சிறந்த குலங்களில் இருக்கக்கூடிய, நீங்கள் போற்றுகின்ற மதிக்கின்ற பெரிய மனிதர்கள், உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு, இது போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறோம் என்று காட்டுவதைப் போல அந்த ஊர்வலம் இருந்தது. பப்ளிக்காக வந்தார்கள். ஆனால் அந்த ஊர்வலத்திற்கு பிறகு தாக்குதல் அதிகரித்தது. சஹாபிகள்லாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, இனிமே இங்கே இருந்து எங்களால் தாக்கு பிடிக்கிற கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவிற்கு சஹாபிகளை அனுப்பி வைத்தார்கள். அபிசீனியா நாட்டுக்கு அன்றைக்கு நஜ்ஜாசின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவரிடம் போய் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், இங்கே எளிமையான பிறகு, பிரச்சனைலாம் ஓய்ந்த பிறகு, சுமூகமான ஒரு சூழல் வந்த பிறகு, இஸ்லாத்திற்கு ஒரு சாதகமான நிலைப்பாடு பிறந்த பிறகு அபிசீனியாவிலிருந்து நீங்கள் வரலாம்னு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து ஒரு குரூப்பை அனுப்பி வைத்தார்கள். இதுதான் மக்காவினுடைய முதலாவது ஹிஜ்ரத்து. மதினா என்பது 2வது ஹிஜ்ரத்து தான். அதற்கு முன்பு ஒரு அபிசீனிய ஹிஜ்ரத் இருக்குது. சஹாபிகளெல்லாம் இங்கிருந்து தாங்க முடியாதவர்களெல்லாம், அடிபொறுக்க முடியாதவர்கள், இங்கே மக்காவில் ஏற்பட்ட சூழல்களை எதிர்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டதால் அல்லாஹு தாலா இந்த வாய்ப்பை கொடுத்தான். போய் நஜ்ஜாசி என்கின்ற மன்னர் வாழ்ந்த அபிசீனிய நாட்டில் அடைக்கலம் புகுந்து சஹாபிகள் வாழத் தொடங்கினார்கள் என்பது மக்காவினுடைய தொடக்க வரலாறாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி